டெல்லிக்கு படையெடுப்போம் என்ற முழக்கத்தோடு ஒரு புரட்சிப் படை டெல்லி நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது. தடைகளை தகர்த்தெறிந்துவிட்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம்னு இந்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையே பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பயனுள்ளதாக பண்ணுவதற்காகத்தான் இந்த சட்டம். நான் விவசாயி என்று சொல்லிக்கொள்ள இன்று விவசாயிகளிடம் மிஞ்சியிருப்பது நிலம் மட்டுமே. அந்த நிலமும் பறிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தொடங்கியிருக்கிறது இந்த படையெடுப்பு. 2011 திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடக போராட்டம் அல்ல இது. ஒவ்வொரு விவசாயிகளும் தங்கள் மானத்தை காக்க தன்னெழுச்சியாய் களமிறங்கியிருக்கும் விவசாய போராட்டம். இதை ஏன் இவ்வளோ தீவிரமாக உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே இந்த கார்ப்பரேட் விவசாயத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த வேளாண் அரசாங்கத்தில் சொன்னதற்கான கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னு சொல்கிறான், ஒப்பந்த போட்டு விவசாயம் பண்ணலான்னு சொல்கிறான். அப்படி அதனால் ஏகப்பட்ட பாதிப்பை அடைந்து உருளைக்கிழங்கெல்லாம் வளர்த்த விடாமல் அது கம்பெனியோட உருளைக்கிழங்கு நீ வளர்த்தக்கூடாதுன்னு விவசாயி மேலே கேஸ் போட்டு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டீடு கேட்டு விவசாயிகளை கொடுமை செய்யங்காட்டி தான் இந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய சிஸ்டம் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றான். கொரோனா காலத்தில் இப்படி போராடலாமா என இன்று நீலிக்கண்ணீர் வடிக்கிறது மத்திய அரசு. ஆனால் இந்த போராட்டத்திற்கான எல்லா காரணகர்த்தாவும் அவர்களேதான். 3 பில்லு நீங்கள் கொண்டு வரீங்க, என்னத்துக்கு இவ்வளோ அவசரம்? ஏன் இந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்காமல், ஒரு விவசாயிகள் மன்றத்தில் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணாமல், ஏராளமான விவசாயிகள் சங்கங்கள் இருக்குது இந்தியாவில் இன்றைக்கி, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணாமல் 70% மக்கள் விவசாயத்தை நம்பியிருக்கிறாங்க. அந்த விவசாயிகளுக்காக சொல்கிற அந்த சட்டத்தை விவசாயிகளுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் மதிக்காமல், அவங்களோட பேச்சை நீங்கள் கேட்காம என்ன அவசரத்துக்காக இப்படி பண்ணீங்க? இது என்ன அவ்வளோ எமர்ஜென்சி கண்டிஷன்? அது என்ன விவசாயம்? அதுக்கு பதில் இல்லை. இப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நமக்கு சில சந்தேகங்கள் வருது. பாலியல் பலாத்காரம் செய்தவர்களுக்கு ஆதரவாய் நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் விரித்த இந்த அரசு உழைக்கும் வர்க்கத்தின் போராட்டத்தை தன் அதிகாரம் கொண்டு அடக்க பார்க்கிறது. தினம் தினம் மண்ணோடு மல்லு கட்டியவர்கள் அடங்கிப் போவார்களா? பீச்சி அடிக்கும் தண்ணீரை எதிர்த்து நிற்கிறார்கள். கண்ணீர் புகைக்குண்டுகளை திருப்பி அடிக்கிறார்கள். தடைகளை பலம் கொண்டு தகர்த்தெறிகிறார்கள். குழி வெட்டி வைத்தால் தாண்டி போகிறார்கள். அடி, உதை, கல்லெறி என எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு டெல்லியை முற்றுகையிட்டிருக்கிறது போராட்டக் குழு. இந்த போராட்டத்திற்கான முதல் புள்ளி தமிழகத்திலிருந்தே தொடங்கியிருக்கிறது. ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கும் இந்த போராட்டத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. இரண்டும் உரிமைக்கான போராட்டம்தான். அதனால்தான் அவர்களின் போராட்ட பதாகைகளில் தமிழர்களையும் இணைத்துக் கொள்கிறார்கள். சட்டம் இயற்றப்பட்ட பின்னரும் வட இந்தியாவின் பல மாநிலங்களில் போராட்டம் வெடித்தது. அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் இருந்தது மத்திய அரசு. வட மாநிலங்களில் நடக்கும் பல பண்டிகைகளில் ராவணனை எரிப்பதையே முக்கிய நிகழ்வாக வைத்திருக்கின்றனர். ராவணனை பெரிய அரக்கன் போல் அவன் உருவபொம்மையை எரித்தால் தீமையை ஒழித்துவிடலாம் என நம்ப வைக்கப்பட்டிருப்பதால் நீண்ட காலம் இது தொடர்கிறது. ஆனால் இந்த வருடம் பல ஊர்களில் ராவணனுக்கு பதில் மோடியின் உருவத்தை மக்கள் கொளுத்தினர். முக்கிய மீடியாக்கள் மூடி மறைத்த இந்த காட்சிகள் இணையத்தில் கொட்டி கிடக்கிறது. வேளாண் சட்டத்தின் மேல் அவர்கள் கொண்டிருந்த பெரும் கோபம் அந்த காட்சிகளில் தெரிகிறது. மத்திய அரசு தங்களை கண்டுகொள்ளாது என தெரிந்ததால்தான் டெல்லிக்கு படையெடுப்போம் என கிளம்பியிருக்கிறார்கள் விவசாயிகள். ஒவ்வொரு விவசாயியும் 4 மாதங்களுக்கான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு டெல்லி வந்திருக்கின்றனர். அதிலேயே தெரிகிறது மத்திய அரசின் மீது விவசாயிகள் வைத்திருக்கும் அவநம்பிக்கை. இந்த போராட்டத்தை பஞ்சாப் மற்றும் ஹரியானா விவசாயிகளின் போராட்டம் என சுருக்க பார்த்தது மத்திய அரசு. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு நடந்த பாரத் பந்த் இதை இந்திய விவசாயிகளின் போராட்டமாக மாற்றியது. முக்கியமாக இந்த மாதிரி விவசாயிகள் திரண்டுறது ஹரியானா, பஞ்சாப், டெல்லியில் மட்டும் இல்லை, நிறைய ஸ்டேட்டில், மத்திய பிரதேஷில், ராஜஸ்தானில், ஈவன் தமிழ்நாட்டில், தெலுங்கானாவில், எல்லா ஊர்லேயும் அங்கங்கே போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாட்டின் பல பகுதிகளிலிருந்து விவசாயிகள் டெல்லி நோக்கி புறப்பட தயாராகி வருகின்றனர்.
ஆனால் மத்திய அரசோ கண்டும் காணாதது போல் இருக்கிறது. தெலுங்கானாவில் நடந்த முனிசிபாலிட்டி தேர்தலில் பிரச்சாரத்திற்கு ஓடோடிச் செல்பவர்களுக்கு விவசாயிகளின் பிரச்சனை அவ்வளவு முக்கியமானதாக தெரியவில்லை. கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவதாய் சூளுரைத்தார் மோடி. அதற்கான வழிதான் இந்த வேளாண் சட்டம் என சொன்னது அரசு. ஆனால் யாருக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்டதோ அவர்களாலேயே அது எதிர்க்கப்படுவதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. மோடி அரசாங்கம் 2014 வருஷத்திலிருந்து ஒரு நல்ல விஷயத்தையாவது சாமானியனுக்கு செஞ்சுருக்காருங்களா? இவங்க நம்புறதுக்கு நம்ம ட்ராக் ரெக்கார்ட்னு ஒன்று இருக்குது. இவங்க பண்ணது அத்தனையுமே ஒரு 10 பனியா கம்பெனிகள் பிழைப்பதற்காக மட்டும்தான் இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களோ தவிர இவங்க எதுவுமே ஒரு சாமானியன் நல்லா இருக்கிற மாதிரி, சாமானியனோட வாழ்க்கை 2014 பிறகு கீழே தான் போயிருக்கோ தவிர, குறைஞ்சிருக்கோ தவிர வாழ்க்கை தரம் உயரவில்லை. அதனால் எப்படி இவங்களை இதை வச்சு நம்புறது? இவங்களோட ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே ஒரு 10 கம்பெனிகள் பிழைப்பதற்காக மட்டும்தான் இருக்கிறது. வெளித்தோற்றத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாய் காட்டப்படும் வேளாண் சட்டத்தின் உள்நோக்கத்தை ஆராய்ந்தால் அவை விவசாயிகளுக்கு எதிராக இருப்பதாய் சொல்கிறார்கள். 3 சட்டங்களும் அதற்காக அரசு கொடுக்கும் விளக்கங்கள் என எல்லாமே கவர்ச்சியாகத்தான் இருக்கிறது. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு, விவசாயிகளின் வருவாயை பெருக்குதல், விவசாயிகளின் நலன் என அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த சட்டங்கள் தற்போதைய நடைமுறையில் எதை மாற்றப் போகிறது என்று கேட்டால் முதலில் சொல்வது இடைத்தரகர்களை ஒழிக்கப் போகிறோம் என்று. இவங்க சொல்கிற இடைத்தரகர்கள் பார்த்திங்கன்னா மண்டி ஓனர்ஸு, மில் ஓனர்ஸு, ஹல்லிங் மெர்ச்சன்ட்ஸு, ஃபார்மர்ஸு, உங்களை போல நான் இருக்கிற அல்டிமேட் இடையில இருக்கிற. இப்போ வர ட்ரேடர்ஸ் எல்லாம் யார்? பெரிய பெரிய ட்ரேடர்ஸு, அவங்களும் இடைத்தரகர்கள் இல்லையாமா? அவங்களும் இடைத்தரகர்கள் தான். இந்தியாவில் எல்லா கிராமத்திலும் குறைந்தது 4-5 புரோக்கர்களாவது இருப்பார்கள். அவர்களை அழித்துவிட்டு இவர்கள் யாரை வளர்க்க பார்க்கிறார்கள்? வேர்ஹவுசிங் கார்பரேஷன் சொல்கிறோம். இந்த அரிசி, கோதுமை, பருப்பு போன்றவற்றையெல்லாம் அரசாங்கம் வாங்கி அங்கே பத்திரமாக வைத்திருந்து பிடிஎஸ் மூலம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க. இப்போ அதையெல்லாம் இப்போவே தனியாருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடானிக்கு கொடுத்தாச்சு. அதனால் இது அடானியை, அம்பானியை கோடீஸ்வரன் ஆக்குவதற்காகத்தான் இந்த வேளாண் சட்டமோ தவிர சாமானிய விவசாயிகளை தெருவில் விடுவதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி. உலகமயமாக்கலுக்கு பிறகுதான் இந்தியாவில் உயர் சாதி தவிர்த்த மற்ற சாதிகளிடம் பணம் சேரத் தொடங்கியது. அதை அழித்துவிட நினைக்கிறது இன்றைய மத்திய அரசு. பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி என அரசு கொண்டு வந்த திட்டங்கள் இடைநிலை சாதிகள், தாழ்த்தப்பட்ட சாதிகள் மேல் தொடுக்கப்பட்ட போர் போல்தான் தெரிகிறது. வேளாண் சட்டமும் விவசாயம் சார்ந்த சிறு குறு தொழில் செய்பவர்களிடமிருந்து பறித்து குஜராத்திய வியாபாரிகளிடம் கொடுப்பதற்கான நாடகம் என சொல்கின்றனர். தேங்காய் போடுறேன், என்கிட்ட 10,000 தேங்காய் வருது, நான் 4-5 வியாபாரிக்கு சொல்லிவிடுவேன் தேங்காய் போட்டேன் பாருங்க. அவங்க பார்ப்பாங்க. ஒரு வியாபாரி 10 ரூபாய்க்கு கேட்குறாரு, ஒருத்தர் 12 ரூபாய்க்கு கேட்குறாரு, ஒருத்தர் 14 ரூபாய்க்கு கேட்குறாரு. யார் சேர்த்து கொடுக்குறாரோ நம்மளுடைய தேவையை பொறுத்து நம்ம விற்கிறோம். அந்த இடைத்தரகர்கள் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு 5 காசு ஒரு தேங்காய்க்கு கிடைக்கும். அவங்களும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களும் இடைத்தரகர்கள்லாம் ஒழிச்சிட்டா யார் இடைத்தரகர்? இப்போ அரசாங்கம் தான் இடைத்தரகராக மாறி இருக்கிறது. இடைத்தரகரை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசாங்கமே இடைத்தரகராக மாறி எங்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து பிடுங்கி 4 கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுக்க போகிறீங்க. இடைத்தரகர் யார்? மோடி அரசாங்கம் தான் இடைத்தரகர் வேலையை பார்த்து கொண்டிருக்கு. மில் ஓனர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் மில் ஓனர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் மண்டி ஓனர்ஸு, கமிஷன் ஏஜென்ட்ஸு, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் இன்றைக்கி லைவ்லிஹுட் போயிடும். அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஏன்னா பெரிய ஆளுங்க எதில் அவங்களால நிற்க முடியாது. அவங்களோட லைவ்லிஹுட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. தமிழகம் முழுவதும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் இருக்கின்றன. முக்கியமான விவசாய பொருட்களை விவசாயிகளை பாதிக்காத வண்ணம் விலை வைத்து அரசே கொள்முதல் செய்கிறது. இது வட இந்தியாவில் மிக தீவிரமாக செயல்படுகிறது. பெரும்பாலான பொருட்கள் இந்த மண்டி மூலமே விற்பனை செய்யப்படுகின்றன. ஆனால் புதிய கொள்கை இந்த மண்டிக்கு வெளியே விற்பனை செய்யப்படுவதை ஊக்குவிக்கிறது. நான் ஒரு பெரிய வியாபாரி, நான் என்ன சொல்லுவேன், நீங்கள் இனிமேல் அந்த மண்டிக்கிட்ட போக வேண்டாம், அந்த மில்லுக்கிட்ட போக வேண்டாம், நான் கடன் தரேன். ஒரு நெல்லுக்கோ இல்லை ஆரஞ்சு போடுறதுக்கோ இல்லை பொட்டேட்டோ போடுறதுக்கோ வெங்காயம் போடுறதுக்கோ எவ்வளோ நான் அந்த ஃபுல்லாக நான் தரேன். விதையும் நான் கொடுத்துட்றேன், உரத்தையும் கொடுத்துட்றேன், மொத்தம் கொடுத்துட்றேன். நீ இப்போ சந்தோஷமாக பண்ணியான்னு அந்த விவசாயி சந்தோஷமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் அடடா பரவாயில்ல மொத்தம் கொடுத்துடலாம், அலைய வேண்டான்னு பண்ணிவிடுவார். அப்புறம் என்ன ஆகும்? இவர் சொல்கிறது தான் விலை, இந்த வேலைக்கு தான் நான் வாங்கணும் போது என்ன பண்ண முடியும்? வேறு அவங்க கடன் பட்டியாச்சுல்ல. இது 1 வருஷத்தில் தெரியாது, 2 வருஷத்தில் தெரியாது. காலப்போக்கில் ஒரு ஸ்லேவரி அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். ஆரம்பத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அப்படியே அதாவது ஒப்பந்த அடிப்படையிலையும் கொஞ்சம் இருக்கும்,
நேரடியாக விற்கிறதும் கொஞ்சம் இருக்கும். இது இப்படியே போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கிறப்ப ஆரம்பத்தில் கொஞ்சம் விலை கொடுப்பாங்க. விலை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நேரடியாக விற்கிறதெல்லாம் நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு இவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் ஒரு 3-4 கம்பெனிக்குள்ளே அது வந்து அடங்கி இருக்கிறப்ப இவங்க வைக்கிறதான் விலையாயிடும். அதை நீங்கள் வந்து அதை நோக்கி பயணித்த பின்னாடி திருப்பி ரிவர்ஸ் வர முடியாது. அப்போ விவசாயிகள் அல்டிமேட்டாக அவங்க நிலங்களை விற்கிறத தவிர வேறு வழி இல்லை. நிலங்களை விற்று தான் அவங்க வந்து பிழைச்சாகணும். அப்படிப்பட்ட நிலைமை வர்றப்ப அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த நிலங்களை வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிடுவாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து பல நாடுகளில் நடந்திருக்கு. பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் இந்த மண்டிகள் மூலம் மாநில அரசுக்கு வரி வருமானம் பெரிய அளவில் கிடைக்கிறது. மத்திய அரசு பஞ்சாபில் நெல் கொள்முதல் செய்தாலும் இந்த மண்டிகள் மூலமே வாங்க முடியும். அதற்காக பல கோடி அளவுக்கு பஞ்சாப் அரசுக்கு வரி கட்டி வருகிறது மத்திய அரசு. எல்லோரையும் வரி கட்டச் சொல்லும் மத்திய அரசு ஒரு மாநில அரசுக்கு வரி கட்ட விரும்பவே இல்லை. அதனாலேயே இந்த வரியை பிடுங்கி தனியாருக்கு கொடுக்க நினைப்பதாய் குற்றச்சாட்டு எழுகின்றன. ஹரியானா பஞ்சாப் ஃபார்மர்ஸ் ஏன்னா ஆல்மோஸ்ட் 100% அவங்க விற்கிறது ஏபிஎம்சியில் தான். 100% விற்கிறது, கிட்டத்தட்ட 100%. அவங்க வெளி மார்க்கெட்டு போகிறதே இல்லை, ஒழுங்குமுறை விற்பனை கூட தான். அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கேரண்டி இல்லை இனிமேல். அதனால தான் அவங்க பயப்படுறாங்க. அவ்வளோ பேர், இத்தனை லட்சம் பேர் அங்கே குளிர்லேயும் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அடுத்ததாக விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை இந்தியாவின் எந்த மூலைக்கும் கொண்டு சென்று விற்பனை செய்யலாம் என்ற ஒரு கவர்ச்சி வார்த்தையை சொல்கிறது மத்திய அரசு. பெரிய பெரிய முதலாளிகள், வியாபாரிகள், பெரிய வியாபாரிகள் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் வியாபாரிகள் அவசியம் இல்லை. அகமதாபாத்லேருந்து வரலாம், ராஜஸ்தான்லேருந்து வரலாம், கல்கட்டாலேருந்து வரலாம். எந்த வியாபாரிகளாக இருந்தாலும் இங்கே வரத்துக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து அந்த வியாபாரிகள் வந்து வாங்கும்பொழுது அவங்க உள்நாட்டு தேவைக்கு தான் வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது, வெளியில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். டீசல் விற்கும் விலையில் பக்கத்து ஊரில் இருக்கும் சந்தைக்கு விளைவித்த பொருட்களை கொண்டு செல்வதற்கே மக்கள் படாத பாடுபடுகிறார்கள். இதில் இந்தியாவின் வேறு ஒரு இடத்திற்கு விளைவித்த பொருளை ஒரு விவசாயி கொண்டு செல்வது சாத்தியமா? இந்தியாவின் எந்த மூலைக்கும் சென்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்ற இரகசியத்தைத்தான் விவசாயிக்கு நன்மை என்பது போல் கவர்ச்சி வார்த்தைகளில் விளையாடுகிறது மத்திய அரசு. அதிலும் இன்றைய அரசு எந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கும் என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. மோடியின் நெருங்கிய நண்பரான அதானி குழுமம் சென்னை, கோயம்புத்தூர் உட்பட இந்தியாவின் பல இடங்களில் விவசாய பொருட்களை சேமித்து வைக்கும் பெரும் கோடவுன்களை ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிறது. அந்த நிறுவனத்தின் வெப்சைட்டிலும் இடைத்தரகர்கள் இல்லா வியாபாரம் என்றுதான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சட்டமேற்றும் என தெரிந்து எழுதப்பட்டதா, இல்லை இவர்கள் வெப்சைட்டில் எழுதியிருப்பதால் சட்டம் இயற்றப்பட்டதா என்பது நீதிக்கே வெளிச்சம். நூற்றுக்கணக்கான முதலாளிகள் இருக்கிறாங்க இன்றைக்கி இதை பண்ணுறதுக்கு. முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் வச்சுருக்காரு, அதானி என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்படி நிறைய பேர் இன்றைக்கி வருவாங்க. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் நீங்கள் வாங்குறது நான் வரமாட்டேன் இல்லை, எனக்குன்னு ஒரு 200-300 ஃபார்மர்ஸ், ஒரு 4-5 கிராமம், 10-15 கிராமம் என் கையில் வச்சுப்பேன் நான். ஏழை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இன்னொரு சலுகையையும் அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இன்னைக்கு அத்தியாவசிய பொருட்களை ஸ்டாக் வைக்கிறதுங்கிறது இல்லீகல். ஆனால் புது சட்டத்தின்படி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்டாக் வச்சுக்கலாம், எவ்வளோ வேணாலும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு பொருளை வந்து அவங்களே விலை ஏற்றுவாங்க. அதாவது விவசாயிகிட்ட ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க ஒரு ரேட்டுக்கு, அப்புறம் வாங்கி இவங்க ஒரு இடத்துல முடக்கிடுவாங்க. இதை யாரும் கேட்க முடியாது. அவங்க விற்கணும்னு நினச்சா தான் விற்க முடியும். விலை ஏறின பின்னாடி விற்பாங்க. இந்தியா பூரா இருக்கிற பெரிய நிறுவனங்கள் இன்றைக்கே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அரசாங்கத்தினுடைய சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, அதை லீகலைஸ் பண்ணிடுறது. நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லீகலைஸ் பண்ணிடுது. அத்தியாவசிய பொருட்களை பதுக்குவதை குற்றமில்லாதது போல் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? விலை உயர்ந்து விடாமல் தடுப்பதற்கு அரசு வைத்திருக்கும் அளவீடும் ஏற்றுக்கொள்ளும்படியானதாக இல்லை. மேலும் பெட்ரோல் மற்றும் கேஸ் விலையைப் போல் படிப்படியாக ஏற்றி வெங்காயம், பருப்பு விலைகளை குறைந்து விடாமல் உச்சத்திலேயே வைத்திருப்பது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடினமான காரியம் அல்ல. மேல்தட்டு மக்களுக்கு எந்த பாதிப்புமே என்றைக்குமே வராதுங்க. அது மன்னர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபாசிஸ்ட் கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தாலும் மேல்தட்டு மக்களுக்கு என்றைக்குமே எதுவுமே வராது. சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இது உருவாக்கும். பிடிஎஸில் வாங்கி சாப்பிட்றவங்க, கடைகளில் சாமானை வாங்கி சாப்பிட்ற, இப்போ ஒரு மாதம் ஆண்டர் பட்ஜெட்டில் வாழ்கிறாங்க இல்லைங்களா, அவங்க அத்தனை பேர்த்துக்கும் மிகப்பெரிய விலை உயர்வு வரும்.
கேஸ் விலையின் உயர்வு இன்று பல கிராமங்களில் மக்களை மறுபடியும் விறகு அடுப்பை நோக்கி திரும்ப வைத்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு வெங்காயம் பருப்பு இல்லாமல் மக்களை சமைக்கவும் வைக்கும். வேளாண் சட்டத்திற்கான எதிர்ப்பை விவசாயிகளின் போராட்டம் என்று விட்டுவிட முடியாது. இது தமிழ்நாட்டின் ரேஷன் கடைகளுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. பொதுமக்கள் கேட்குற கேள்வி ஒன்று இருக்குது. இனிமேல் இந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிற ப்ராப்ளம் எப்படி இருக்கும்? பஃபர் ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்குமா? ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குமா? அங்கே குடோன்ஸ் இருக்குமா? இங்கே போய் இத்தனை மில்லியன் டன்ஸு சேர்த்து வைக்கிறோமே, 300 மில்லியன் டன்ஸு 400 மில்லியன் டன்ஸுன்னு சேர்க்குறோமே, அது இருக்குமா? ரேஷன் கடைங்க இருக்குமா? அது ஒரு பல கேள்விகள் இதை வச்சு அவங்க கேட்குறாங்க. விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் என்ற முழக்கத்தோடு வரும் இந்த சட்டம் அரசு கொள்முதலை இல்லாமல் செய்துவிடும் போல் தெரிகிறது. அப்படி நடந்தால் விவசாயிகளுக்கு இரட்டை வருமானம் அல்ல, குறைந்தபட்ச விலையாவது கிடைக்குமா என்பது சந்தேகமே. ஒரு மூட்டைக்கு இவ்வளோ குறைஞ்சபட்சம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டி கிடைக்கும்போது என்ன பண்ணுறாங்க? அங்கே மக்களை போய்ட்டு அங்கே விற்றுக்கிறாங்க. இனி அந்த எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கிடைக்குமா? அது உயிர் இருக்குமா அப்படின்னு. ஆனால் பிரதம மந்திரி என்ன சொல்கிறாருன்னா, எம்எஸ்பி கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி உங்களை யார் சொல்கிறது? உங்களை திசை திருப்புறாங்கன்னு. ஆனால் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீங்கள் எம்எஸ்பி கண்டிப்பாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதே சட்டத்தில் இணைச்சிடுங்க. தனியாக நீங்கள் இன்னும் வாய் மூலமாக ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? அது சட்டத்தில் இணைச்சிடுங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் ஆக்ட் ஆகிட்டோம், அப்போ எங்களுக்கு ஒரு உறுதி கிடைக்கும் அப்படின்னு. அது பண்ணலை. எல்லா பொருளுக்குமே குறைந்தபட்ச விலை வேணும் அரசாங்கத்திலேருந்து. இப்போ வந்து நெல்லுக்கு ஒரு சில பொருட்களுக்கு தான் இருக்குது, எல்லா பொருட்களுக்கும் கிடையாது. எல்லா பொருட்களுக்குமே ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் விவசாயிகள் பாதுகாக்கப்படுவாங்க. எல்லா பொருளுக்குமே வரணும். அதை நம்ம அரசாங்கத்திட்ட கேட்டுட்டு இருந்தால் இப்போ இருக்கிறதுக்கும் எடுத்துட்டாங்க. எல்லாவற்றிலும் வாயிலே வித்தை காட்டும் இந்த அரசாங்கம் குறைந்தபட்ச விலை உத்தரவாதத்தை வார்த்தைகளில் இல்லாமல் சட்டமாக்கி விடுவதில் என்ன பிரச்சனை இருக்கப் போகிறது? இந்த வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கு இன்னொரு பெரும் உரிமையை கொடுப்பதாக சொல்கிறது. அது விவசாயிகள் பெரும் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டு விவசாயம் செய்யலாம், இதனால் விலையை பயிரிடும் முன்பே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்கிறது. ஒப்பந்தம்ங்கிறதே விவசாயிகளுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு ஒப்பந்தத்தை பற்றி எதுவும் தெரியாதுங்க. ஏன்னா அவன் கார்ப்பரேட் கம்பெனி எல்லாம் அவன் பெரிய லீகல் எக்ஸ்பர்ட்டை வச்சு டிராஃப்ட் பண்ணி இங்கிலீஷில் கொண்டு வந்து கொடுக்குறான் அக்ரிமெண்ட்டு. அது ஒரு 30 பேஜ் அக்ரிமெண்ட்டு. எந்த விவசாயி 2 ஏக்கரா 3 ஏக்கரா கரும்பு போடுறவன் அதை ஃபுல்லாக படித்து புரிஞ்சு அதனால் என்ன பாதிப்பு வரும்லாம் தெரியறதில்ல. நம்ம வாட்டுக்கு நீட் நேரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றோம். அப்புறம் கடைசியில் அதில் என்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நாளைக்கு ஏதாச்சும் கோர்ட்டுக்கு போனால் எல்லாமே அவனுக்கு ஃபேவராக தான் இருக்கும். எதுவும் விவசாயிக்கு ஃபேவராக இருக்க போகிறதில்ல. பிகாஸ் கான்ட்ராக்டில் அந்த மாதிரி தான் அவன் டிராஃப்ட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம டிராஃப்ட் பண்ணி அவன் கொடுத்த டிராஃப்டை நம்ம கரெக்ஷன் பண்ணி திருப்பி கொடுத்து அந்த மாதிரி பண்ணுனா வரும். ஆனால் அவன் கொடுக்குற டிராஃப்ட்டில் நம்ம 2 ஏக்கரா 3 ஏக்கரா விவசாயி சிறு விவசாயிலாம் அது பண்ண முடியாது. ஸோ இந்த கான்ட்ராக்ட்டுங்கிறதே கம்பெனிக்கு ஃபேவராக தான் இருக்கும். விவசாயி கண்டிப்பாக என்றைக்கும் ஃபேவராக இருக்காது. கேட்ட இடத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கும் நிலையில் இருக்கும் விவசாயியிடம் நிறுவனங்கள் நியாயமாக நடந்து கொள்ளுமா? அப்படி நடக்காமல் ஒப்பந்தத்தை நிறுவனங்கள் மீறினால் விவசாயியால் நிறுவனங்களை எதிர்க்க முடியுமா? இதில் போய் விவசாயி தாசில்தார் போய்ப்பார், கலெக்டரை போய்ப்பார், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, ஹை கோர்ட்டுக்கு போ, எல்லாம் விவசாயி தாங்குவானுங்களா? இன்னைக்கு கோர்ட்டெல்லாம் அப்படித்தான் நடக்குதுங்களா? சொல்லுங்கள். இந்தியாவில் 80% விவசாயிகள் ஸ்மால் அண்ட் மார்ஜினல், சிறு குறு விவசாயிகள். 5 ஏக்கர் கீழே இருக்கிறவங்க தான் 80% விவசாயிகள். அந்த மாதிரி ஒரு விவசாயி, சாதாரண விவசாயி ஒரு 500 கோடி 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி 1 லட்சம் கோடி வியாபாரம் பண்ணுற ஆள் கூட போய் நிற்க முடியுமா? அது என்ன மாதிரி ஒரு வியாபார ஸ்தலம்? அது என்ன மாதிரி ஒரு ஈக்குவல் பார்ட்னர்ஷிப்? என்ன மாதிரி ஒரு பார்கெனிங் கெப்பாசிட்டி இருக்கும்? நான் உங்கள்கிட்ட எதிர்த்து கேட்கவும் முடியாது. எல்லா வகையிலும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக இருக்கும் வகையில் சட்டம் இயற்றிவிட்டு மக்களை ஏற்றுக்கொள்ளும்படி வற்புறுத்தினால் விவசாயிகள் எப்படி ஏற்பார்கள்? இந்த சட்டங்கள் ஏதோ வட இந்திய விவசாயிகளை மட்டும் பாதிக்கும் என பல விவசாயிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக விவசாயத்தின் முதுகெலும்பான இலவச மின்சாரத்தையும் இல்லாமல் செய்துவிடக்கூடியது. எனக்கு சின்ன பாயிண்டில் ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு நிறையா பூமி இருந்தது அன்றைக்கி. எங்களுக்கு என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு பணம் கட்டுவதற்கு கஷ்டம்லாம் வந்துடாது. ஆனாலும் 4 மோட்டார் சர்வீஸுக்கு பணம் கட்டுறதுக்கு எங்கள் அப்பா தடுமாறி நான் பார்த்துருக்கேன். அந்த அன்னைக்கு எனக்கு எங்கள் ஊருக்குள்ளே எத்தனையோ பேர் தெரியும். அவங்க கொண்டு போய் மனைவியோட தாலி அடமானம் வைத்து அந்த மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் கட்டுவாங்க. அப்புறம் அதை மீட்டுறதுக்குள்ளே திருப்பி அடுத்த மாதம் அடுத்த பில்லே வந்துடும்.
அதை இலவச மின்சாரமாக கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் செய்தது. அன்னைக்கு ஸ்டார்டரை போட்டால் கரண்ட் பில் கட்டாமல் தண்ணி வருவதில் எத்தனை தற்கொலைகள் தடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டுவிட்டாலே அதையே காரணம் காட்டி இலவச மின்சாரத்தை நிறுத்திட அரசு முடிவு செய்யலாம். அப்படி நடந்தால் கிணற்று பாசனத்தை பெரிதும் நம்பியிருக்கும் தமிழ்நாட்டில் விவசாயம் தொடர்வது சாத்தியமா? இந்தியாவின் அதிக மக்கள் செய்து கொண்டிருக்கும் விவசாயத்தையும் விவசாய நிலத்தையும் அவர்களிடமிருந்து பறித்து கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கும் பெரும் சதி போலவே இந்த சட்டத்தை பார்க்கின்றனர் விவசாயிகள். பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரி மாதிரி ரன் பண்ணுவாங்க. எல்லாமே கருவிகள் வச்சு பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற அந்த குடும்பமே வந்து விவசாயம் பண்ணுவாங்க. இப்படி குடும்பங்கள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களால கருவிகள் வாங்கி பண்ண முடியாது. அப்போ கருவிகள் வாங்கி பண்ணணும்னாவே ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கர் இருக்கணும். அப்போ கார்ப்பரேட் போயிருந்தது. அப்போ அப்படி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்களால் அவங்களோட போட்டி போட்டுக்கிட்டு விவசாயமே பண்ண முடியாது. அவங்களுக்கு நிலத்தை விற்கிறது தவிர வேறு வழியே கிடையாது. நிலத்தை விற்றுனா என்ன வாங்க, இவங்களுக்கு வேறு தொழில் தெரியாது. விவசாய கூலிகளாக தானே மாறுவாங்க. இதற்கான ஆரம்பம் பல வழிகளில் தொடங்கப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். 4% வட்டிக்கு மன்மோகன் சிங் வந்து நகைக்கடன் கொடுத்துருந்தார் விவசாயிக்கு. நிறைய விவசாயிங்க அவங்களுடைய மனைவியோட நகை, அம்மாவோட நகை, பொண்ணோட நகை இது எல்லாம் கொண்டு பேங்க்கில் வச்சு அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. ஒரு கல்யாணம் பண்ணணும், இல்லை ஒரு முட்டுவலி போடணும், ஒரு சொட்டு நீர் போடணும், ஒரு தோட்டத்தில் வெள்ளாமை வந்து பண்ணுறதுக்கு பணம் முட்டுவலிக்கு பத்தாட்டி அதை கொண்டு அடமானம் வச்சு 4% வட்டிங்கிறது ஒரு சமாளிக்கக்கூடிய வட்டி. அதை 12% பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இன்னும் வாய் கூட திறக்கல இந்த விவசாயின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விவசாயத்தை விட்டுவிட்டால் கிராமத்திலோ நகரத்திலோ விவசாயிகளுக்கு எந்த மாற்றும் இல்லை. பெரும் கூட்டம் விவசாய கூலிகளாக மாற்றப்படும். அதனால்தான் என்ன நடந்துவிடும் பார்த்துவிடலாம் என்று உறுதியாய் துணிந்து இறங்கியிருக்கிறார்கள் விவசாயிகள். அவர்களின் போராட்டத்தில் இருக்கும் நியாயத்திற்காக விளையாட்டு வீரர்கள், பாடகர்கள், வெளிநாட்டு அதிபர்கள் என அவர்களுக்கு ஆதரவாக பல இடங்களில் குரல்கள் ஒலிக்கத் தொடங்கியிருக்கின்றன. இந்த குரல்களின் அதிர்வில் அரசின் கள்ள மௌனம் கலைந்தே தீரும்.